டெல்லியில் ஆட்சி செய்யும் யாருமே தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி செய்ய முடியாது. அவர் அமித்ஷாவாக இருக்கட்டும், அவருக்கு மேலே இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இங்கே நடக்காது. ஐயோ, கடை திறந்துட்டாங்களே, டாஸ்மாக் திறந்துட்டாங்களே, ஜனங்க கெட்டு போறாங்களேன்னு சொல்றாங்க. எத்தனையோ மருந்து கடையில் விஷம் கூட தான் இருக்குது, வாங்கி குடிக்கிறோமா? நாம பண்ற தப்புக்கு அரசாங்கத்தையும் குறை சொல்லணும். அதே போல சினிமா நடிகர்களை சினிமா ஸ்கிரீன்ல மட்டும் நடிகர்களாக பாருங்க. அவங்க எல்லாம் எல்லாம் தெரிஞ்ச புத்திசாலிகளா நினைக்காது. இதே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு, எப்படி இதெல்லாம் கொடுப்பீங்கன்னு கேட்டதுக்கு வரியை ஏத்திப்பேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்து உங்களுக்கு கொஞ்சம் கிள்ளி கொடுக்குறேங்கிறார். அப்போவே ஜனங்க நம்ப மாட்டாங்க. அவர் போட்ட மீட்டிங்ல 41 பேர் செத்து போனாங்க, சமீபத்துல ஒரு பையன் செத்து போனான், அதுக்கு முன்னாடி 6 பேர் செத்து போனாங்கன்னு பார்த்தா அவர் என்னமோ கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாதிரி பலி கொடுத்துக்கினே போறாரே தவிர இவர் எப்படி வாழ வைப்பாருன்னு எனக்கு தெரியல. பாஜக எவ்வளவு சீட்டு வேணா வாங்கலாங்க. பாஜகங்கிறது ஒரு மிகப்பெரிய பாறாங்கல். அதை கட்டிட்டு யார் வேணா தண்ணியில குதிக்கலாம். பாறாங்கலுக்கு ஒண்ணுமே ஆகாது. கட்டிட்டு குதிக்கிறவங்க தான் மூழ்கி போயிடுவாங்க. போர் வரும்னு நமக்கு லேட்டா தெரியும். ஈரான் போர் லேட்டா நமக்கு தெரியும், மோடிக்கு தெரியாதா? ஏன் அப்போ 2 மாசத்துக்கு உண்டான கேஸ் வாங்கி வச்சுக்க முடியாது அவரால்? வேல்முருகன் பாருங்க, அதே சமயத்துல ஒரே ஒரு சீட்டு வாங்கிக்கிட்டு கமிட்டிலெல்லாம் சேர்மனாக இருந்தவர் சவால் விடுறார். இதுக்கே 2 வாரம் முன்னாடி அசம்பிளியில அப்படி வாயில ரத்த வர மாதிரி புகழ்ந்து பேசுறார் முதலமைச்சர். அவருக்கு 2வது சீட்டு இல்லைன்னொன்னே மறுபடியும் வாயில ரத்த வர மாதிரி கெட்ட வார்த்தையில தேவையில்லாத அசிங்கமா பேசுறார். Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. எல்லாருக்கும் வணக்கம். நான் திண்டுக்கலுக்கு பலமுறை நாடகங்கள் நடத்த வந்திருக்கேன். வந்து அதே போல என்னுடைய அருமை நண்பர் சேகருடைய கிரகப்பிரவேசத்துக்கு வந்தேன். வீட்டினுடைய கிரகப்பிரவேசம், முதல் பெண்ணுடைய கல்யாணத்துக்கு வந்தேன். இப்போ இன்னைக்கும் தேர்தல் பிரச்சாரம் கொஞ்சம் ஆரம்பிக்கிறதுக்கு லேட்டாக இருந்ததுனால இன்னைக்கு கொஞ்சம் கேப் கிடைச்சிது. அதனால இன்னைக்கு வந்துட்டு இப்போ மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணுன்னு இந்த சமயத்தில் நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறது என்னன்னா, கல்யாணம் பண்ணிக்கிறோம், உடனே ஒரு வாரத்திலேயே சண்டை போடுறோம், அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. அது வந்து வெற்றிகரமான திருமணம் கிடையாது. கல்யாணம்னு சொன்னால், நான் 25 வருஷம் எங்களுக்கு கல்யாணம் ஆயாச்சு, 50 வருஷம் ஆச்சு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வரத்தான் செய்யும். ஆனால் விட்டு கொடுத்து போவதுதான் சிறந்த வாழ்க்கை. எனக்கு 1979 கல்யாணம் ஆச்சு. இப்போ ஆச்சு 45 வருஷம், 46 வருஷம். ஒரே குடும்பம், ஒரே மனைவி, சந்தோஷமா இருக்கேன். எல்லாமே சிலது ஒன்று இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதுக்கு மேலே போகும்போது பிரச்சனைகள். அதுவும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க தன்னுடைய படிப்பை எல்லாம் விட ஒழுக்கத்தை அதிகமாக பார்த்து கொள்ள வேண்டும். அப்பதான் அது ஒரு சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும். இன்னைக்குமே வந்து கணவன் பெரியவன், மனைவி பெரியவன் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் போயாச்சு. வீட்டில் வந்து கணவர் வேலைக்கு போகிறார், மனைவி சமைக்கிறாள், அதெல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு பாதி இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் பெண்கள் தான் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அதுக்காக புருஷன் சமைக்கிறாங்களான்னு கேட்காதீங்க. இல்லை, அவங்க வீட்டில் நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க. அதனால வந்து இந்த ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். குழந்தைகளுக்கு நாம் வந்து கல்வி போதிப்பதை விட நம்முடைய கலாச்சாரத்தையும் ஒழுக்கத்தையும் போதிக்க வேண்டும். அதுதான். நிறைய இடத்துல சொல்லுவாங்க, ஐயோ கடை திறந்துட்டாங்களே, டாஸ்மாக் திறந்துட்டாங்களே, ஜனங்க கெட்டு போறாங்களேன்னு சொல்றாங்க. எத்தனையோ மருந்து கடையில் விஷம் கூட தான் இருக்குது, வாங்கி குடிக்கிறோமா? நாம பண்ற தப்புக்கு அரசாங்கத்தையும் குறை சொல்லணும். எனக்கு 75 வயசாச்சு. நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு சொட்டு லிக்கர் கூட சாப்பிட்டது கிடையாது, சிகரெட் குடிச்சது கிடையாது. நான் 90-95 படம் நடிச்சிருக்கேன். சினிமா துறையில் இருந்தாலும் இதெல்லாம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. அதே போல சினிமா நடிகர்களை சினிமா ஸ்கிரீன்ல மட்டும் நடிகர்களாக பாருங்க. அவங்க எல்லாம் எல்லாம் தெரிஞ்ச புத்திசாலிகளா நினைக்காதீங்க. அது வந்து உங்களை ஏமாத்திடும். சினிமா ஸ்கிரீன்ங்கிறது ஒரு பொய்யான விஷயம். 60 அடி ஒசரம், 120 அடி அகலம். அந்த ஒசரத்துக்கு யாராவது ஒரு ஆள் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ப்ரொஜெக்டர் ஆஃப் ஆச்சுன்னா அவ்வளோதான், வெள்ளை ஸ்கிரீன் ஆகிடும். அப்படிப்பட்டவர்கள் பின்னாடி ஓடுறதை நிறுத்தணும். எனக்கு ஆரம்பத்திலிருந்தே நான் சிவகுமார் மாதிரி எங்களுக்கு ரசிகர் மன்றம் கூடாதுன்னு நினைச்சு ரசிகர் மன்றமே கூடாதுன்னு சொன்னேன். எதுக்கு ரசிகர் மன்றம்? கட் அவுட்டுக்கு பால் ஊத்துறோம், நமக்கு எதுக்கு? அவங்க அப்பா அம்மாவுக்கு அவன் காசுல ஒரு பால் பேக்கெட் வாங்கி கொடுத்தா அது சந்தோஷமான ஒரு விஷயம். நம்ம அந்த ஒழுக்கத்தை தான் நம்ம வளர்க்கணும். அதுதான் வாழ்க்கையிலே சிறப்பாக இருக்கும். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும்
அரசியல், ஆன்மீகம் எது கேட்டாலும் பதில் சொல்றேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் சார் வெற்றி பெறுவார்? 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும். 2வது முறையாக முதலமைச்சராக திரு ஸ்டாலின் என் நண்பர் அமருவார். அதுவும் ஃபுல் மெஜாரிட்டியோடு வருவாங்க. 160 சீட்டுகளுக்கு மேல் பெற்று ஃபுல் மெஜாரிட்டியோட டிஎம்கே ஆட்சி அமைக்கும். பிரிச்சு கொடுக்குறேன் இருக்காரு. இதே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு, எப்படி இதெல்லாம் கொடுப்பீங்கன்னு கேட்டதுக்கு வரியை ஏத்திப்பேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்து உங்களுக்கு கொஞ்சம் கிள்ளி கொடுக்குறேங்கிறார். அப்பவே ஜனங்க நம்ப மாட்டாங்க. 1000 ரூபா கொடுக்குறேங்க போது இது எப்படி கொடுக்க முடியும்னு கேட்டார். திமுகவினுடைய எந்த நலத்திட்ட உதவியும் இனிமேல் அதிமுக செய்ய முடியாது. அதிமுக விட்ட வேற எந்த கட்சியும் செய்ய முடியாது. விஜய் ஒரு சொன்னார், யாரும் இலவசம் வாங்காதீங்க, 1000 ரூபாலாம் வாங்காதீங்கன்னு சொன்னவர் ஒரு தமிழ்நாட்டில் பிறகுற ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு பவுன்ல மோதிரம் பண்ணி போடுங்கிற. ஒரு நாளைக்கு 2000 குழந்தை பிறகுது தமிழ்நாட்டில். அப்போ ஒரு வருஷத்துல எத்தனை குழந்தை பிறக்கும்? குழந்தை பிறகுறதுக்கெல்லாம் சனி ஞாயிறு லீவ் எல்லாம் கிடையாது. இந்த பாட்டுக்கு பிறந்துட்டு தான் இருக்கும். எங்கேருந்து கொடுப்பாரு? ட்ரம்ப்புக்கிட்டே அவ்வளோ கோல்டு இருக்காது. வாய்க்கு வந்ததை உணர வேண்டியது. விஜய் என்னுடைய நண்பருடைய மகன்தான். ஆனால் சினிமா வேற, அரசியல் வேறங்கிறத இந்த நிமிஷம் வரைக்கும் புரிஞ்சுக்காம திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தின்னு சொல்லிக்கிட்டு அவர் போட்ட மீட்டிங்ல 41 பேர் செத்து போனாங்க. சமீபத்தில் ஒரு பையன் செத்து போனான். அதுக்கு முன்னாடி 6 பேர் செத்து போனாங்கன்னு பார்த்தா அவர் என்னமோ கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாதிரி பலி கொடுத்துக்கினே போறாரே தவிர இவர் எப்படி வாழ வைப்பாருன்னு எனக்கு தெரியல. ஏனென்றால் அவர்கிட்ட வந்து சேர்ந்தவங்கெல்லாம் மற்ற கட்சியிலிருந்து விரட்டப்பட்டவர்கள், மற்ற கட்சியில வேற வழி இல்லாம அங்க நமக்கு போனி ஆகலன்னு சொல்லி இங்க வந்து ஒட்டிக்கிட்டவங்க. அப்படி இருக்கிறவங்க எப்படி அவங்களால வெற்றி பெற முடியும்? அவங்களுக்கு வந்து ஓட்டு வாங்குவாங்க. அந்த ஓட்டு எப்படின்னா ஜெயிக்க வேண்டியவங்களை ஜெயிக்க விடாத பண்றதுக்கு முடியும். ஆனால் அது வந்து திமுகவுக்கு நடக்காது. திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டு தான். திமுக எதிர்ப்பு ஓட்டு யார் பண்றாங்க? அதிமுக. அப்ப அதிமுக ஓட்டை தான் இவங்க பிரிப்பாங்க. அதுதான் நடக்க போகுது. பாஜக எவ்வளவு சீட்டு வேணா வாங்கலாங்க. பாஜகங்கிறது ஒரு மிகப்பெரிய பாறாங்கல். அதை கட்டிட்டு யார் வேணா தண்ணியில குதிக்கலாம். பாறாங்கலுக்கு ஒண்ணுமே ஆகாது. கட்டிட்டு குதிக்கிறவங்க தான் மூழ்கி போயிடுவாங்க. தமிழ்நாட்டில் பாஜக என்பது குறைஞ்சபட்சம் பெருசா அவங்க நினைக்கிற மாதிரிலாம் ஆட்சிக்கு வரணுங்கிறதெல்லாம் இன்னொரு 30 வருஷம் ஆகும். ஆனா மோடியே 27க்கு அப்புறம் ஆட்சியில் இருப்பாரான்னு தெரியாது. இது ஏனென்றால் நான் மோடியை 2011வது வருஷம் நான் சந்திக்கும் போது சொன்னேன், நீங்க இந்தியாவில் 3 முறை பிரதமராக இருப்பீங்க, அதுவும் 2027 வரைக்கும் தான் இருப்பீங்கன்னு சொன்னேன். 3 முறை பிரதமரானது பலிச்சிருச்சு. 2027 வரைக்கும் பலிச்சிருச்சுன்னா நாடு இன்னும் சிறப்பாக இருக்கும். அதுல ஒரு கட்சி நயினார் நாகேந்திரன் உள்ள பூந்து அரசியல் பண்ணா அதெல்லாம் ஜனங்க நம்பவே மாட்டாங்க. நீ என்ன செய்ய போற? என்ன பண்ணாங்க? இப்போ தேஜஸ்னு ஒரு ரயில்ல வந்தேன், இட்லி வடை வாயில வைக்க முடியல. மத்திய அரசு டிக்கெட் எவ்வளவு விலை? கிட்டத்தட்ட 2000 ரூபாய் பிளேன் டிக்கெட் விலை. இப்போ ரயில்ங்கிறது என்னன்னா சாமானிய மக்கள் போறத அப்படிங்கிறதையும் மாத்திட்டாங்க. பிளேன்ல டிக்கெட் கிடைக்காதவங்க போற இடம் தான் ரயில். அப்படின்னா இன்னி வரைக்கும் மோடி அரசு நாட்டுக்காக செய்யறேங்கிறாங்க. அவங்க நாட்டுக்காக செய்யறேங்கிறாங்களே தவிர சராசரியா அடித்தட்டு மக்களுக்கு என்ன செய்யறாங்க? போர் வரும்னு நமக்கு லேட்டா தெரியும். ஈரான் போர் லேட்டா நமக்கு தெரியும், மோடிக்கு தெரியாதா? ஏன் அப்போ 2 மாசத்துக்கு உண்டான கேஸ் வாங்கி வச்சுக்க முடியாது அவரால்? அவர் கிளம்பி ரஷ்யாவுக்கு போயிட்டார், தனி பிளேன்ல போவார். அவருக்கு கேஸ் ப்ராப்ளம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு தான் கியூல நிக்கிறோம். ஆனா என்ன சொல்றாங்க? இங்க கேஸ் அவ்வளவு தெளிவா கிடையாது, எல்லாரும் நிக்கிறாங்க. ஏன்னா நமக்கு அடித்தட்டு உடனே. இப்ப பாருங்க, இன்னைக்கு நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. 29 நமக்கு 23 தேர்தல் முடிஞ்சிடும். 29 கல்கட்டால முடிஞ்சிடும் நினைக்கிறேன். 2ஆம் தேதிக்குள்ள இந்தியால குறைஞ்சபட்சம் 10 ரூபா பெட்ரோல் விலை ஏற்றுவாங்க, 50 ரூபா கேஸ் விலை ஏத்துறாங்களா இல்லையா பாருங்க. அவங்களுக்கு தமிழ்நாட்டு எலெக்ஷன்லாம் பெரிய பொறுப்பே கிடையாது. அவங்களுக்கு மத்திய அரசு நடத்தக்கூடிய அந்த தேர்தல் தான். ஆனா மீண்டும் மத்திய அரசில் பாஜக ஆட்சிக்கு வருவது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இல்ல சார், இப்ப தாவேகா தலைவர் வந்து இதுவரையில வெளியில அவ்வளவு தான் வராரு. இப்ப தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சு தாவேகா தலைவர் அப்படிலாம் இல்லையே. இப்ப வளகாப்புக்கு போயிருக்காரு பாம்பேக்கு. அவர் எவ்வளவு வேலையெல்லாம் பண்றாரு. அவன் எங்க பிரச்சாரத்துக்கு வரணும்? அவர் அங்க நின்ன இடத்துலயே அப்படியே அவர் எல்லார் வீட்லயும் தான் விஜய் இருக்காங்களே.
ஆனா அந்த விஜய்க்கெல்லாம் 18 வயசு ஆகல, அதான் பிரச்சனை. ஓட்டு இல்லை. அதாவது உளறதுல உச்சகட்டமான உளறல். அதாவது அரசியலே தெரியாமல் வெறும் சினிமாவில் எழுதி கொடுத்த வசனத்தையே பேசிக்கிட்டு ஸ்டேஜில் வந்து இறஞ்சி கத்துறது போறது, அந்த அப்படின்னு சினிமாவில் கை தட்டுவாங்க. தாய்மார்களே ஓட்டு போடுங்க, தாய்மார்களே எங்களை ஆதரிங்கன்னு ஏன் சொல்றாங்க அத்தனை கட்சியும்? தாய்மார்களுக்கு இருக்கிற பொறுப்புணர்ச்சி அவங்க காசுல படிக்கிற குழந்தைங்களுக்கு கிடையாது. எந்த வீட்டுல அப்பா அம்மா காசுல பொறுப்பு இல்லாத சுத்துறாங்களோ அந்த பசங்க தான் இந்த தாவகால உறுப்பினரா இருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு விஷயமே தெரியாது. எத்தனை மாவட்டம் இருக்குன்னு சொல்லுங்க, எத்தனை நலத்திட்ட உதவி பண்ணிருக்குன்னு சொல்லுங்க, என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க. இல்ல அவரு நல்லா பண்ணுவார், என்ன பண்ணுவாரு, சூப்பரா பண்ணுவாருங்க, இப்படியே சொல்லிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? நாமளும் யாரும் சிந்திச்சு பார்த்து ஓட்டு போடுங்க. கலைஞர் எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் கலைஞரோட 50 ஆண்டுகளாக பழகினேன். ஸ்டாலின் அவர்களோட 40 ஆண்டுகளுக்கு மேல பழகினேன். ஜெயலலிதா அவர்களோட 92லேருந்து பழகினவன். மோடி அவர்களோட 2012 பழகினேன். நான் ரொம்ப அளவுக்கு அதிகமான நேர்மையா இருந்ததுனால தான் என்னை எந்த கட்சியிலையும் வச்சுக்கல, வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அதனால்தான் இனிமே எனக்கு எந்த கட்சியும் வேண்டாம் அப்படின்னா நான் திமுகல சேர்ந்துட்டேன் நிறைய பேர் நினைக்கிறாங்க. இல்லை, நான் திமுகவுக்கு ஆதரவாளர், மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு மனதுக்கு நெருக்கமான ஒரு நண்பனாக இருக்கிறேன். இது எனக்கு வாழ்க்கையில பெருமையாக இருக்கும். இந்த இடத்துலயே பாருங்க, எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சீட்டு கொடு, எனக்கு எக்ஸ்ட்ரா சீட்டு கொடுன்னு கேட்டாங்க. ஆனா கமலஹாசன் வேண்டாம், என்னால உங்களுக்கு சிரமம் வேணாம், அதான் பெருந்தன்மை, அரசியல் நாகரிகம். இந்த 2 சீட்னால என்ன வந்துட போகுது அப்படின்னு அவர் நினைச்சார். வேல்முருகன் பாருங்க, அதே சமயத்துல ஒரே ஒரு சீட்டு வாங்கிக்கிட்டு கமிட்டிலெல்லாம் சேர்மனாக இருந்தவர் சவால் விடுறார். இதுக்கே 2 வாரம் முன்னாடி அசம்பிளியில அப்படி வாயில ரத்த வர மாதிரி புகழ்ந்து பேசுறாரு முதலமைச்சர். அவருக்கு 2வது சீட்டு இல்லைன்னொன்ன மறுபடியும் வாயில ரத்த வர மாதிரி கெட்ட வார்த்தையில தேவையில்லாத அசிங்கமா பேசுறாரு. எதுக்கு? அப்போ அந்த நம்முடைய வேல்முருகனுக்கு அவ்வளவு பெரிய மக்கள் சக்தி இருந்தா அவரே பண்ருட்டில சுயேட்சையா நின்று ஜெயிக்கட்டுமே. அவருடைய சாதனை என்ன? டோல்கேட் அடிச்சு உடைச்சதுதான். வேற என்ன சாதனை? அவர் எங்க இருந்து வந்தார்? பாமகல இருந்து வந்தார். ராமதாஸ் ஐயா கிட்ட இருந்து வந்தாரு. ராமதாஸ் அவர்களுக்கும் அவர் மகனுக்கும் சண்டை இருக்கு. ஆனா வன்னியர்களாக இருப்பவர்கள் யாருமே தந்தையை அவமதியாரை செய்யும் மகனை மதிக்க மாட்டார்கள். யாருமே எந்த ஜாதி அந்த ஜாதி இல்லை, எந்த ஜாதியிலுமே அப்பாவையே ஒரு மகன் எதிர்க்கும். ஒரு அப்பாவினால் தானே மகனை வெளியில வர்றாரு. அவரே எதிர்க்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோர்ட் ஆர்டர் படி மாம்பழம் இந்த தேர்தலில் முடக்கப்படும். அவங்களும் ஒருவேளை தாமரை சின்னத்தில் நிற்கலாம், மறுபடியும் பாறாங்கல்ல கட்டிட்டு தான் நிற்க போறாங்க. தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள், இந்த பாலியல் குற்றங்கள் அப்படிங்கிறது நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இது வந்து சட்டம் ஒழுங்குக்கும் பாலியல் குற்றத்துக்கும் நீங்க யோசிச்சு பார்க்கணும். இப்ப எங்க வீட்டுல பீரோ வேணா பூட்டாக போயிட்டேன், ஒரு திருடன் வந்து எடுத்துட்டு போயிட்டான். இதுக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை நான் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு குழந்தைகளும், பெண் குழந்தைகளுடைய தாய் தந்தைகள் அவங்க குழந்தைகளை பத்திரமா பார்க்கணும். அது வந்து காட்டுக்கு போய் பாத்ரூம் போறேன்னா கூட கூடைக்கு துணைக்கு யாராவது போகணும். ஏனென்றால் நாம வந்து முதல்ல நமக்கு வந்து சுதந்திரம்ங்கிறது வேற, பாதுகாப்பு வேற. நாம முதல்ல பாதுகாப்பாக இருக்கணும். தமிழ்நாட்டினுடைய மொத்த ஜனத்தொகை எவ்வளவு? 10 கோடி பேர். நீங்க சொல்ற இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு 3 நடந்திருக்கா, 4 நடந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. இதனால் ஆனால் பாலியல் குற்றவாளிகளுக்கு அந்த ஷூட் அட் சைட் மாதிரி தண்டனை உடனடியாக நிறைவேற்றப்பட்டு அவளுக்கு நேரடியான மரண தண்டனை. இந்த போலீஸ் என்கவுண்டர் பண்ணும்போது உடனே ஐயோ மனித உரிமையிலேருந்து ஓடி வந்துடுறாங்க. அது எப்படி நீ சுடலாம்? அவர் பெரிய ரவுடியாச்சு, அவருக்கு நீ பிரியாணினா போட்டு ஜெயில வச்சிருக்கணும், அப்படித்தானே பேசுறாங்க. உங்க வீட்டுல ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டா அந்த பாதிக்கப்பட்டவனை உடனே சுடணும்னு தோணும் இல்லையா? லாக்அப் டெத். அதேதான் சில போலீஸ்காரர்கள் மிருகத்தனமாக நடந்து கொள்கிறார்கள். அவங்களை என்ன பண்றாங்க? சஸ்பெண்ட் பண்றாங்க. சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, அவங்களை சஸ்பெண்டே பண்ணக்கூடாது, டிஸ்மிஸ் பண்ணணும். அவங்க கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்ணி நான் குற்றமற்றவன்னு ப்ரூவ் பண்ண பிறகு மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டோம். நமக்கு உலகத்துல இருக்கிற அதே சட்டங்கள் தான் நமக்கும் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட தண்டனை மாறுபடுகிறது. தண்டனை மிக கடுமையாக இருக்கும் பட்சத்தில் குற்றங்கள் குறையும். எந்த அரசா இருந்தாலும் சரி,
ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அப்போ வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போகணும் யோசிச்சு பாருங்க. உடனே போலீஸ் எல்லா இடத்துலயும் லைட் போடும். போலீஸ் தெருவிளக்கு போடுவாங்களா, புதருக்கு லைட் போடுவாங்களா? நான் ஒரு நியாயமான குடிமகனா கேட்கிறேன். கட்சி கிச்சியெல்லாம் விட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு அம்மா இருக்காங்க, மனைவி இருக்காங்க, மகள் இருக்கா, பேத்தி இருக்கா. நான் ஒன்றும் பொன் குழந்தையுடைய அருமை தெரியாம நான் பேசல. எங்க வீட்டுல வேலை செய்யற பொண்ணு அவரு 21 வயசு 22 வயசு இருக்கும். அந்த பொண்ணை நாங்க கடைக்கு கூட அனுப்ப மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு வாட்ச்மேன் இருக்கான், வாட்ச்மேன் போட்டோம். இல்ல சார் நான் போய் சோப்பு வேணும். என்ன சோப்பு வேணும் சொல்லு, நான் வாங்கிட்டு வர சொல்றேன். அதுதான் காரணம் என்னன்னு சொல்ல. இல்லையா வாட்ச்மேனை கூட்டு போ. நாம நம்மை நம்பி வந்த பெண்களுக்கு நாம பாதுகாப்பு கொடுக்கணும். எல்லா வேலையும் போலீஸ் எப்படி செய்ய முடியும்? தமிழ்நாட்டில் 1500 மக்களுக்கு ஒரு போலீஸ் தான் இருக்காங்க. இது இந்திய அளவிலேயே. இந்திய அளவில் மிக அதிகமான பாலியல் குற்றங்கள் எங்க நடக்குது தெரியுமா? பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களில் தான். உங்களுக்கு வேணும்னா பாஜகவை ஆதரித்து பேசும் பாண்டே அவர்களே சொன்ன கருத்தை நீங்க எடுத்து போட்டுக்கலாம். நான் சொன்னதா விட்டுருங்க. நான் தான் பாஜகலேருந்து வெளில வந்துட்டேன். ஏன்னா 3 கட்சியிலேருந்து என்னை வெளில அனுப்பிச்சாங்க. ஒரு கட்சியில நானே வெளில வந்த மாதிரி இருக்கட்டும்னு வந்துட்டேன். இப்பதான் கருநாகராஜன் மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அதாவது பாஜக என்பதோ தமிழ்நாட்டுக்கு டெல்லியில் ஆட்சி செய்யும் யாருமே தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய முடியாது. அவர் அமித்ஷாவாக இருக்கட்டும், அவருக்கு மேல இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இங்க நடக்காது. இது திராவிட மண். நீங்க சொல்லலாமான்னு கேட்ட, இது திராவிட மண்ல பிறந்தவன் திராவிடன் தான். தமிழ்நாட்டில் பிறந்தவன் தமிழன், இந்தியாவில் பிறந்தவன் இந்தியன். அதுல போய் நீ கிறிஸ்டியனா, நீ முஸ்லீமான்னு கேட்கறது எப்படி? தப்பு தானே? ஏன் இன்னைக்கு சிறுபான்மையிற்கு நம்பிக்கை வரல? தொப்பி போட்டுட்டு கஞ்சி குடிச்சிட்டு போறாரு விஜய். ஆனா பாண்டிச்சேரியில ஒரு முஸ்லீமுக்கு கூட அவர் ஓட்டு கொடுக்கலையே. அப்புறம் அவர் என்ன சிறுபான்மை இருக்கு அவரு சாதகமா பேசுவாரு? அதுக்காக சொல்றேன், யாராக இருந்தாலும் யாருக்கெல்லாம் ஓட்டு போடக்கூடாதுன்னு தீர்மானிச்சுக்கிட்டே வந்தா அதிமுகவுக்கு போடக்கூடாது, பாஜகவுக்கு போடக்கூடாது, பாமகவுக்கு போடக்கூடாது. ஏன்னா அவங்க கூட்டணியில் இருக்காங்க. விஜய் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவர். அவருக்கு ஓட்டு போட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க திமுகவுக்கு மட்டும் ஓட்டு போடுவது நமக்கு சிறந்தது, தமிழ்நாட்டுக்கு சிறந்தது. Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.